வன்மையாக கண்டிக்கிறோம். வேளச்சேரி காவல் ஆய்வாளர் பெண்களை பற்றி புகார் கொடுக்க சென்ற போது பெண்களை பற்றி அவர்களுடைய கற்பை தவறாக பேசியதாகவும் பெண்களை இழிவாக பேசியதற்காக அவருடைய நடவடிக்கையை எதிர்த்து கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். வேளச்சேரி காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏரியாவாக வேளச்சேரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிக்கிறோம். ஜெயராமன் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கிறோம். ஜெயராமன் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கிறோம். பணியிடை நீக்கம் செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் வன்மையாக எங்களுடைய வலியுறுத்தலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். என்னோட பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் நாங்கள் தென் சென்னை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியுடைய தவறான ஒரு பெண்மையின் மீது கொச்சைப்படுத்தப்பட்ட செயல்களால அவருடைய வார்த்தைகளால கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல வேளச்சேரி காவல் நிலையம் வேளச்சேரியுடைய லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன், நாங்கள் சந்துரு லா அகாடமி அதோடைய ஓனர் வந்து சந்திரசேகர், அவர் ஒரு அட்வொகேட். அது மட்டும் இல்லாமல் நிறைய வக்கீல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜஸ்டிஸ் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இது பண்ணி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங் இது பண்ணி, லா பற்றின ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏழை மாணவர்களுக்கும் எல்லாமே நல்லது பண்ணிட்டு இருக்கேன். இவரை ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பேர் டோட்டலா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எம்பியோடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி இவருடைய லேப்டாப்பு இவரை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து 3 மணி நேரத்துக்கு மேல A+ கேட்டகரி ரவுடி கண்ணகி நகர் சந்தோஷ், அந்த ரவுடியை கூட்டிட்டு வந்து அவங்க கூட 10 கூண்டாசியும் கூப்பிட்டு வந்து 3 பெண்கள் 2 ஆண்கள். இதுல பாத்தீங்கன்னா பிரகாஷினின்ற பொண்ணு முக்கியமான பெரிய தலை. அது மட்டும் இல்லாம லோகேஷ், கோகுல் யுவராஜ் தான் நான் வந்து எம்பியோடைய ரிலேஷன் பொய்யா சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு விரோதமா காவல்துறையையும் மிரட்டி பணத்தை கொடுத்துருக்காப்ல. அதுவும் எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு. இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போனப்ப இந்த பெண்ணுக்கு வந்து 3 மணி நேரமா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணை அடிச்சு அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி இந்த பொண்ணு வந்து உயிர் தப்பிச்சா போதும்னு சூசைட் அட்டம்ப்டே எடுத்துட்டா. அந்த பொண்ணை இப்போதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு போய் நின்னா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, இந்த பெண்ணை தவறா பேசுறாரே தவிர கம்ப்ளைண்ட்டை கையில கூட வாங்கல. நான் கேட்குறேன், சார் நீங்க எடுக்கலைன்னா நான் வேணா மேலே போய் டிசி கிட்டயோ இல்லை ஜேசி கிட்ட கொடுப்போம், எவங்கிட்ட வேணாலும் கொடு. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் நாங்களே நாசம் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை தூக்கி எறிஞ்சாப்புல எங்க முன்னாடி. அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துட்டு இங்கே ஜேசி சார் ஆஃபீஸ்க்கு வந்தோம். எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப வெரி லெஸ் லெவல், இருக்கிறதுலே கம்மி. ஏன்னா ஜேசி சார் அவைலபிள் இல்லை. எனக்கு உண்மையாவே சொல்ல போனா காவல்துறை ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்காம, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொலமரத்தில் விட்டுருக்கானுங்க, ஒரு காரை திருடிட்டு போயிருக்கானுங்க, லேப்டாப்பை திருடிட்டு போயிருக்கானுங்க, 5 லட்சம் ரூபா கேஷ் திருடிட்டு போயிருக்கானுங்க, மொபைல் போன் 3 போனு, இந்த பொண்ணுடைய 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுடைய ஸ்கூட்டரை உடைச்சிருக்கானுங்க. இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு. இப்போ சூசைட் அட்டம் பண்ணி அந்த பொண்ணு இப்போதான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இந்த காவல்துறை வேளச்சேரி காவல் ஆய்வாளர் மீது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, இல்ல காவல்துறை தலைவரும் சரி உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள். பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற நாடு தமிழ்நாடு. ஒரு இடத்துலயும் ஒரு பெண்களையும் தன்னுடைய தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் பார்த்திருக்கோம். அந்த தமிழ்நாட்டுல பெண்மையை பத்தி தவறா பேசின இந்த காவல்துறை ஆய்வாளரை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம், கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. சார் எங்களோட கோரிக்கை, இந்த பொண்ணை தாக்குன அந்த ரவுடிங்க இன்ன வரைக்கும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கானுங்க திருடின கார்ல. அதே மாதிரி இவருடைய லா அண்ட் ஆர்டர், இவருடைய அந்த சந்திர லா அகாடமியில இவருக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சுத்திட்டு இருக்காரு. எல்லா சிசிடிவி எவிடன்ஸும் கொடுத்துட்டோம் சார். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல நியாயமான ஒரு அதிகாரியை தயவு செய்து விடுங்க, கொண்டு வந்து அவங்க சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்க சொல்றோம். சார் காலேஜுக்குள்ளார இவங்க சொல்லி கொடுக்கிற அந்த ஸ்கூல் அந்த கிளாஸுக்குள்ளார அந்த பெண்களும் அந்த ஆண்களும் முறை தவறி நடந்து கொண்டதன்
விஷயம்தான். இவர் வந்து as a வாதியாரா தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு 3-4 தடவை சொல்லியிருக்காரு. மீறி கேட்காம இவர் சொல்றதையும் இது பண்ண அட்மின் இந்த பிள்ளை செக்ரட்டரி அவங்களும் அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னதை தொட்டு இதை பழிவாங்கும் நடவடிக்கையா இந்த மாதிரி பிரேம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் காவல்துறை அதிகாரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு குற்றவாளிகளுக்கு. இல்லை, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் பேசுறது யாரு, அது எதன பின்னோக்கம் வருது புரியல. இப்போ ஒரு எம்பி இந்த மாதிரி அமைச்சர் வந்து பேசுறது ஆமா யாரு? தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு சொல்லி எம்பி. ஆனால் நாங்க பின்னாடி எல்லாத்தையும் விசாரிச்ச போது எங்களுக்கு விவரம் தெரிய வந்தது. தமிழச்சி தங்கப்பாண்டியனின் பெயரையும் ஆளுங்கட்சி பெயரையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு, உண்மையாவே லிங்க் இருக்கு, லிங்க் இல்ல, ஆனா தவறாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய பெயரை சொல்லி காவல்துறையும் லோக்கல் கூண்டாசியை வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த லோகேஷ் அண்ட் யுவராஜ் மற்றும் பிரகாஷினி, சுகுணா, ஹேமா இந்த 5 பேர் மேலேயும் இவங்க கூட்டிட்டு வந்த A1 ரவுடி கண்ணகி நகர் சந்தோஷ் அவனுடைய கூட்டாளிகள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை கடுமையாக பாய வேண்டும். இவர்கள்லாம் சட்ட இதுக்குள்ளார விட்டோம்னா இன்னைக்கு நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் மட்டும் இல்ல, கிரிமினல்கள் அதிகமாக உருவாகி விடுவார்கள். ஏன்னா இவங்களே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரமிளா, சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைமோட நேஷனல் பிரசிடெண்டா இருக்கிறேன். எனக்கு வந்து சந்துரு சார் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பாம்பேல. மேடம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு. பட் அதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு உண்மை நடந்ததுன்னா எனக்கு அந்த பெண்கள் யாரோ உங்களை பாதிக்க வச்சதும் யார் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர் வேணும்னு நான் நேராக, ஏன்னா டைரெக்டாக யாரையுமே நான் அலிகேஷன் பண்ண முடியாது, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்காக நம்பர் எடுத்து கேட்கும்போது நான் வந்து சுகுணா, பிரகாஷ்னி, இந்த லோகேஷ் மட்டும் ஃபோன் எடுக்கலை. மற்றபடி யுவராஜ் இவங்க எல்லாருமே கால் எடுத்து பேசும்போது ரொம்ப தென்னாவட்டாவும் திமிராவும் தான் பேசுனாங்க. இதில் சுகுணா வந்து ஃபஸ்ட்டு முரண்பாடான ஒரு பதில், அதுக்கப்புறமா அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக மேடம் நடந்தது எல்லாமே உண்மைதான், மாயாவை அடித்து எடுத்து துன்புறுத்தி எல்லாமே பண்ணினது பிரகாஷ்னி, அவங்க டீம் ஒரு அடியாள் எல்லாருமே கொண்டு வந்தது பிரகாஷ்னியும் இன்னொரு டீம். சார் வந்து அவங்க எழுதி கொடுத்து ஒரு நான் பெண்களை பலாத்காரம் அப்படின்னு பேச வச்சு அவங்க எழுதி கொடுத்து அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டு சிசிடிவியில் கவரேஜ் ஆகிருக்குது. இது பேசின உடனே ஜெயராம் இன்ஸ்பெக்டர் என்னோட லைனுக்கு வராரு. நான் அவருக்கு என்னோட நம்பரை கொடுக்கல. பட் ஒரு பர்சன் வந்து எனக்கு லைன்ல சார் யார் நீங்கன்னா நான் வந்து வேலுச்சேரி இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் பேசுறேன். அவர் என்ன சார்னா இல்லை நீங்கள் த்ரெட்னிங் கொடுத்தீங்களா? நான் என்ன த்ரெட்னிங் கொடுத்தேன் சார்னு. இல்லை த்ரெட்னிங் கொடுத்ததா வருதுன்னா என்ன த்ரெட்னிங் ஓப்பனாக சொல்லுங்க. நான் சொன்னேன். இல்லை கொலை மிரட்டரி கொடுத்தனா, இல்லை எக்ஸ்ட்ராஷன் பண்ணனா, இல்லை யாராவது லா அகாடமியை உடச்சி எடுத்து ராபரி பண்ணனா ஓப்பனாக சொல்லுங்கன்னா. இல்லை மேடம் இனிமேல் நீங்கள் அவங்களுக்குலாம் கால் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் சார் நான் வந்து தவறு நியாயமாக நடந்தா இல்லைன்னு கால் பண்ணேன். கால் பண்ணாதுங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதாவது ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பொண்ணு மாயா நேரா கொண்டு போய் சார் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. சார் எனக்கு பாதிக்க அழுது கொடுக்குறாங்க. அதை வந்து வீசி எரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு இல்லை நான் எடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபோன் கால் நான் பண்ணதுக்கு ஒரு லேடிஸ் இருந்தாலும் அவங்க வந்து 9:30க்கு மேலே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணக்கூடாது. நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறதுனால நான் பெண்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஆனால் ஒரு ஜென்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு 9:30க்கு மேலே எனக்கு கால் பண்ணாரு. மேக்ஸிமம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இதை விசாரிக்கலை. ஆனால் ஒரு கால் பண்ணதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே என்ன விசாரிக்கிறீங்க? இதுதான் நான் கேட்குறேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சார்பாக பேசுகிறீங்க, இது தவறான விஷயம். என்ன பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு இந்த பொண்ணுக்கு நியாயமான விசாரணை பண்ணி நியாயம் கொடுக்கணும். இன்னொன்று சந்திர லா அகாடமி மேலே சார் மேலே தவறான அலிகேஷன், அதை விசாரித்து அவங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். நான் இதுதான் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன். நான் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் இலவச கல்விலாம் கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். ஆனால் அங்கே நடந்தது தான் சார், அந்த யுவராஜ், சுகுணா, லோகேஷ், பிரகாஷ்னி இவங்கெல்லாம் கொஞ்சம் தவறுதலான கேரக்டர். சொல்லப்போனால் யுவராஜும் சுகுணாவும் அகாடமியை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதை கண்டிச்சார். அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். அதான் அவங்க வந்து லவ் பண்ணுறன்ற பேரில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அதனால அவர் கண்டிச்சார். அதை வந்து சார் கேட்டனால சாரை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் அது செய்யாதுன்னு சொன்னால் போகிறோம். நாங்கள் அண்ணன் தங்கச்சின்ற அந்த பேரை சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு திடீர்னு கிளாஸ் எடுக்கும்போது நான் பெருங்குடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சார் கொஞ்சம் வாமா, இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டிஸ்கஷன் இருக்குது, கொஞ்சம் வாமான்னு சொன்னாங்க. அஃபிஷியல் டிஸ்கஸ்க்காக தான் நான் போனேன் சார்.
5:45 அகாடமி உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு வந்ததான் அடிதான், பேச்சே இல்லை. அவர் சட்டையை பிடிச்சி அக்யூஸை ட்ரீட் பண்ற மாதிரி தரன்னு வச்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா என்ன பண்றீங்க மேடம், நீங்களாம் ஸ்டூடெண்ட் தானே, ஏன் இப்படி பண்றீங்க? நான் தடுக்க வந்து ஏன் முடியும் பிடிச்சி இழுத்து அடிக்கிறது. ஏன்னா நான் உள்ள போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிட்டு கதுவை டாப் ஆல் பண்ணிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்ற கதுவை அது கூட லோகேஷும் யுவராஜும் அடிச்சு உடச்சி பிரகாஷ்னையும் அடிச்சு உடச்சி தும்சம் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடந்ததில்ல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆச்சு. நான் மேடம்க்கு அனுப்பியிருந்தேன், அந்த ரெக்கார்டை நீங்கள் கேளுங்க. நான் மேடம் தான் சார் பேசியிருப்பேன். அவங்க எல்லாம் அட்வொகேட்டுன்ற போர்வையை போட்டி எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ, எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ, பாலியல் ரீதியாக என்னை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை பேசி நான் வந்து வீட்டில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அந்த அலர்ஜிக்கு டேப்லெட் போடுவாங்க, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. என்னை என்ன பண்ணுறது, காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இல்லாது. ஏன்னா இது ரொம்ப நேரம் நடந்தது சார், 5:45 11:30 மணி வரை நடக்குது. நான் வீட்லேயே என்ன சொல்லியிருந்தேன்னா விஐபி மீட்டிங் நடக்குது, சாருக்கு லேட் ஆகும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் சார், பிரச்சனை சொல்லலை. அந்த மாத்திரையை பதட்டத்தில் போட்டுட்டேன் சார். நான் போட்டுட்டேன், சார்கிட்ட கதறி எழுதோடனே பயந்து 108க்கு சார் காலை பண்ணார். டாக்டர் வந்தாங்க, ஏன்னா நான் அப்போ தான் டேப்லெட் போட்டிருக்கேன். பதட்டத்தில் எனக்கு கேர் ஆகி கீழே விழுந்துட்டேன் பதட்டத்தில். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார் அதுக்கு பல்ஸும் அப்புறம் வேறு எதுவும் ஒன்று செக் பண்ண சொன்னாங்க, அது கரெக்டாக தான் விட்டுட்டு போங்க, அது ஓவராக நடிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க சார். நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், அதாவது இளைஞரை காயாக சொல்கிறேன் சார், என்கிட்ட ஃபோன் கிடையாது. என்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸை விட்டே கற்பழிக்க வைப்பேன், வெளியில் வரும்போது நீ காகிதமாக தான் வருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு உயர் அதிகாரி என்னை எப்படி அந்த மாதிரிலாம் செய்வாங்க நான் கேட்டதுக்கு, நாங்கள் செய்ய வைப்போம், ஏன்னா எனக்கு எம்பி லெவலில் இருக்குது. நாளைக்கு டெல்லிக்கு போக வேண்டிய ப்ரோக்ராம் இருந்துதான் சார் யுவராஜுக்கு, டெல்லிக்கு போகிறத கேன்சல் பண்ணிட்டானா. ஏதோ ஒரு பேர் சொன்னார் சார், தமிழச்சி தங்கப்பாண்டியன்ட்டு ஒரு அந்த அம்மா, ஏதோ புனிதமான ஒரு அம்மா, அந்த அம்மா பேரை உபயோகிச்சு அந்த அம்மா தான் வர போகிறாங்களாம் என்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த அம்மா தான் வந்துட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலி அவங்களால வர முடியலையா, வந்துட்டாங்கன்னா அந்த அம்மாவே என்னை காணா பணமாக்கிடுவாங்களாம் சார். அந்த அகாடமியில் குடி தோண்டி என்னைய சாரையும் புதைச்சிடுவாங்களாம். சரி, நான் அந்த டேப்லெட் போட்டு ஒரு மாதிரி இவர் என்னை தடுக்க வந்தார், இவருக்கு சரியான அடி. ஏன்னா அவரால் எத்தனை 20-30 பேரை காப்பாற்றுறதுக்கு இது இல்லை, அடிச்சுட்டாங்க போட்டு, அவரை ரத்தம் வந்துருச்சு அவருக்கு. என்னையும் முடிய பிடிச்சிலாம் எடுத்து நான் விழுந்துட்டேன் சார். அதோட நான் அன்கான்ஷியஸ் போனது தான் தெரியும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்புறமா நான் வீட்லேயே 3 நாள், எனக்கு அன்றைக்கி வேற பார்த்தீங்கன்னா அந்த மென்சுரல் பீரியட். நான் சொல்கிறேன் ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி என்னை விட்டுருங்க, எனக்கு இது மாதிரி ஆகுது. ஆக்சுவலி நான் ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொல்கிறேன் சார், அவங்ககிட்ட சொல்கிறேன் யுவராஜ் நான் இது மாதிரி போகணும் என்னை விட்டுனா, அதுக்கு கூட விடலை சார். நானும் அக்யூஸ் தான், நான் கேட்குறேன். நான் ஒரு ஸ்டாஃபு, அவர் சொல்கிற டியூட்டியை செய்கிறது என்னோட ஒர்க்கு. அவங்க எனக்கு பர்சனலாக சில அவங்க கொடுத்த மைண்ட் ப்ரெஷரில் சில பர்சனலாக என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் பதிலுக்கு ஆமாம் சார் விடுங்க சார், ஆமாம் சார் விடுங்க சார் சொன்னேன். அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கூட அவரோட லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை லாக் அவுட் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா சார், அந்த சுகுணாக்கு இவருடைய A to Z பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாட்ஸ்அப்பை அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணி அது வேறு மாதிரி பண்ணிடுச்சு சார். அது சொல்ல போனால் அவரோட வாட்ஸ்அப்பை கிளியர் சாட்டில் இருக்குது. நான் உடனே என் ஃபோனை காட்டுறேன், இல்லை இந்த மாதிரி மெசேஜ் ஷேர் பண்ணல, ஆனால் பண்ணிட்டு இருந்தாரு, நான் ப்ரூவ் பண்ணுறேன்னதுக்கு என் ஃபோனையும் பிடுங்கி அதை கிளியர் சாட் பண்ணி போட்டு உடச்சிட்டா. சரி, இப்போ நீங்க ஆய்வாளர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆய்வாளர் என்ன சொன்னாரு சார்? ஆக்சுவலி நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன் சார் கண்டினியூவா. இன்னைக்கு தான் நான் இதை ட்ரிப்ஸ் போட்டு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனோன்னே, ஏன்னா இதை நான் சட்டத்துக்கிட்ட போய் கொண்டு முறையிடணும். என்ன நடந்தாலும் காவல் அதிகாரிகள் வந்து அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, கண்டிப்பாக தவறு நடக்காது. ஏன்னா எங்களுடைய இடத்துல அந்த மாதிரி நடந்ததில்லை. உண்மையாக சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் தான் எங்களை நிறைய காப்பாற்றிருக்காங்க, பெண்களை நிறைய காப்பாற்றிருக்காங்க. நான் அட்வொகேட் பீப்புள்ஸ் கிட்டலாம் இது வரைக்கும் போய் ஹெல்ப்னு கேட்டதில்ல. போலீஸ் அதிகாரிகளும் பெண் போலீஸ் இருப்பாங்களே சார், அவங்களாம் நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க. அதனால கடவுளாக நினச்சி தான் அவர்கிட்ட போய் முறையிடலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டு நான் போகிறேன். என்ன நடந்ததுன்னா, எஸ்ஐ சார் ஃபுல்லாக படித்தார் சார். அங்கே இருந்த எல்லா போலீஸும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எஸ்ஐ சார் ஃபுல்லாக படித்தார். இன்ஸ்பெக்டர் சாரை பார்த்தோன்னே வணக்கம் வைக்கிறேன் சார், தமிழர் பண்பாடு வணக்கம் வைக்கிறேன், அதை பார்க்கவே இல்லை அவர். சரி பரவாயில்ல சார்ன்னு சொன்னோன்னே உட்காருன்னு சொன்னார். என்னோட இதை கொடுக்குறேன், வாக்குமூலத்தை கொடுக்குறேன், தள்ளி விடுறாரு சார், தள்ளி விடுறாரு. சார் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், நான் என்ன நெக்கலாக பேசுகிறேன்னா புரிஞ்சுக்கோ, என்ன ஆணவம் பேசுகிறேன், நான் எதனா பேசணுமா சார், புரிஞ்சுக்கோ சொன்னது தப்பா சார்னு அடுத்தடுத்து என்னை பேச விடாமல் ஏதோ என்கிட்ட சண்டை போடுற, ஏதோ நான் ஒரு எதிரி மாதிரியும் நான் ஒரு அக்யூஸ் மாதிரியும் அவருக்கு ட்ரீட் பண்ணது என்னால் தாங்கவே முடியல சார். அதுக்கப்புறம் மேடம் எனக்காக பேசி, சாரெல்லாம் வந்து பேசி, நான் என்ன சந்துரு எங்கள் எடுத்த நேரம் கேட்குறாங்க, நீ தான் மாயாவா உட்காரு, எங்க சந்துரு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது, எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லப்போனால் நான் அங்கே அழுதுனே கதறினே தான் சார் வெளியில் வந்தேன். ஆனால் ஒரு என்னன்னு கூட படிக்கல சார். நான் இங்கே அக்யூஸ் கிடையாது சார், நான் ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதான், நான் ஒரு செக்ரட்டரி அவ்வளோதான். ஒரு செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ணதுக்கு என் மேலே கேஸ் ஏதோ வந்திருக்கான் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா. என்ன கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்லணும்ல, ஏன்னா நானே நேரில் வந்துட்டேன், அது கூட சொல்லலை சார் அவங்க.
அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் எனக்கு எதுவுமே புரியல சார். ஆனால் அதனால பாதிப்பு அதிகம், உடல் ரீதியா மணல் ரீதியா எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு சார். உங்களோட கோரிக்கை என்ன இப்போ? எனக்கு என்னன்னா இந்த மாதிரி அட்வொகேட் படிச்சவங்கலாம் அட்வொகேட் ஆக்காதீங்க சார். நிறைய கொலைகள் கற்பழிப்பு இலவசமா பண்ண சொல்லுவாங்க, அவங்களே பண்ண சொல்லுவாங்க. தயவு செய்து இங்க இருக்கிற அதிகாரியும் சிஎம் ஐயாக்கு நான் சொல்லிக்கிறேன், உதயநிதி ஐயா கிட்டயும் முதலமைச்சர் ஐயா கிட்டயும் நான் சொல்றேன், ஸ்டாலின் ஐயா கிட்டயும் நான் சொல்றேன். எங்க குடும்பமும் அவங்க வழிதான். அதனால அந்த ஐயா கிட்ட மன்றாடி நான் கேட்குறேன், இதை ஆக்ஷன் எடுக்கணும். எம்பி பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு அந்த பலம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அந்த ஐயாவும் இவங்களை ஆக்ஷன் எடுக்கணும் சார். விடக்கூடாது, இவங்களெல்லாம் விட்டா என்ன வேணா பண்ணுவாங்க சார். எனக்கு அதை மட்டும் நீங்களாவது உதவி செய்வீங்கன்னு நினைச்சு நான் உங்களை கேட்குறேன் சார்.